இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் பரபரப்பாக வேலை தாங்க நம்ம வீட்டில். அம்மா செய்ய அதனால தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் நான் சாப்பாடெலாம் செய்ய மாட்டேங்க எப்பயுமே. ஒரே டைமாக சமைச்சு விரதம் பண்ணி 1 மணிக்குள்ளே விரதம் பண்ணிவிடுவோம் நாங்கள். அதனால் கொஞ்சம் காலை நேரத்தில் கொஞ்சம் பரபரன்னு கொஞ்சம் வேலை இருக்கும். ஆனால் நாளே பாதி வேலை செஞ்சுருவேன் நான். இப்போ எந்திரிச்சதும் கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சிட்டு அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அவ்வளோதாங்க நமக்கு அந்த வேலை தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தது இருந்தது. சரி அதையும் இந்த டப்பாவெல்லாம் நீ கழுவுனேன்னா அதையும் நான் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு, அப்புறம் காய்கறி சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காய், பரங்கிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் அம்மாசைக்கு இந்த மாதிரி காய் தானே சமைப்போம். அதனால் ஆனால் வாழைக்காய் வந்து மெயினாக நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணுங்க. அம்மாசை அன்னைக்கு புடலங்காய் சேர்த்துப்பாங்க, சுண்டைக்காய் சேர்த்துப்பாங்க, இதெல்லாம் அம்மாசைக்கு சேர்த்துக்கணும். ஆனால் எல்லாருமே வந்து எல்லா பொரியலும் நிறையா செஞ்சு சாப்பிட முடியாது இல்லை, ஏதாவது 2 தொட்டுக்க 3 பொரியல் செஞ்சு சாப்பிட்லாங்க, படைக்கலாம். அதோட பருப்பு இந்த பக்கம் வேக வச்சுட்டு, அப்புறம் இந்த டப்பா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பருப்பு நெய்க்காக அது தனியாக அதுலேயே போட்டுட்டா ஒன்றா வெந்துடும்னுட்டு அதை ஒரு பக்கம் வச்சுட்டு, இந்த குக்கரை பார்த்திங்கன்னா எத்தனை குக்கரை வாங்கினாலும் அந்த புடியை ஆடிக்கிட்டு தான் இருக்குது. நானும் டைட்டு வச்சு தான் அடுப்பில் வைக்க வேண்டியதாக இருக்குது. சரிட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பாசிப்பருப்பை வறுத்து பாயசத்துக்கு வச்சுருவோம் அப்படின்னுட்டு. ஏன்னா நாங்கள் வந்து ஆடி அமாவாசை தை அமாவாசைக்கு தாங்க வடை பாயசம் செய்வோம். இந்த அமாவாசைக்கெலாம் நாங்கள் ரொம்ப செஞ்சதில்லை. ஆனால் இப்போ தாங்க புதுசாக எல்லாம் செய்கிறாங்க. இல்லை முன்னாடி உள்ளவங்க அந்த பழக்கத்தைப்படி செய்வாங்க. ஆனால் நான் செஞ்சதில்லை. இந்த 2க்கு தாங்க, ஆடிக்கு தைக்கு தான் செய்வோம். சரியா பாசிப்பருப்பில் கொஞ்சம் பாயசம் வச்சு அதை வச்சுருவோம் அப்படின்னுட்டு அதையும் வேக வச்சாச்சு. இந்த பக்கம் பூசணிக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய் போட்டு சாம்பார், அந்த பக்கம் பருப்பு ரசம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் பொரியல். அதில் கொஞ்சம் வெல்லம், பொடிச்ச வெல்லத்தை போட்டு கொஞ்சம் தேங்காய் பூவெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டுக்கு அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் வெண்டைக்காய் பொரியலையும் செஞ்சாச்சுங்க. அதுதான் இந்த பக்கம் வறுத்துக்கிட்டு இருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் போடுறேன். அம்மாசைக்கு சட்டு புட்டுன்னு இன்றைக்கி வேலையும் ரெடி ஆகிட்டுங்க. இது ஆனால் ஆரம்பித்ததும் தெரியல, முடித்ததும் தெரியலிங்க. பரபரன்னு முடிச்சாச்சு. பாசிப்பருப்பு பாயசத்துக்கு முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் நெய்யில் வறுத்துட்டு அதை அப்படியே சேர்த்தோம்னா கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிட்டுது. ரசம், பருப்பு ரசம், பரங்கிக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், அப்புறம் பாசிப்பருப்பு பாயசங்க. நாளை சந்திப்போம்.